அண்டம் முழுவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை வணங்கும் பொழுது எல்லோ விதமான தோஷங்களும் எல்லோ விதமான பாவங்களும் எல்லோ விதமான தெய்வ குற்றங்களும் நீங்குமா. தெய்வத்தை எப்படி வழிபடணுன்னே தெரியாதவனாக இருப்பான். அதனால தான் எல்லா கோயிலையும் விநாயகரை வணங்கிட்டு போனால் அவர் அந்த தோஷத்தை நீக்கிட்டு நம்மால் உள்ளப்போ நம்மால் உள்ளப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஒவ்வொரு மூலஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு திருவிழா காலகட்டத்திலையும் இந்த விநாயகர் முன்னாடி வர்றது காரணம். கடந்து வைத்திய செலவு ஓயலை சார். என் வீட்டில் ஏவல் பில்லி சுனி இருக்கிற மாதிரி ஃபீல் சார். ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிட்டேன். அம்மா கோமா ஸ்டேஜிலேயே இருக்கிறாங்க சார். அவங்களெல்லாம் என்ன வைத்தியம் பண்ணி பண்ணாலும் கொண்டு வர முடியல சார். சார் நான் காசு பணத்துக்காக என் பெத்த தாய் தந்தையை பார்க்க முடியல சார் அப்படின்னு மனம் முருகிறவங்க எத்தனையோ பேர். இவங்க எல்லோரும் வளர்பிறை சதுர்த்தி, நம்ம ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சார். விநாயகருக்கு ஆலயமே தேவையில்லை. ஆத்தங்கரை குளத்தங்கரையில் விநாயகர் இருப்பானா. வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வணங்குங்கள். உங்கள் குலதெய்வத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தெய்வ குறைகள் நீங்கும். மனதில் ஏற்படக்கூடிய ஐயப்பாடு நீங்கும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தன் குழந்தைகள் படிப்பில் சுமாராக இருக்கிறவங்களாம் வளர்பிறைக்கு அப்பமோடு அவுள் பொறி வச்சு முடியும்பொழுது. எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார். சங்கடகட சதுர்த்தி நம்ம தெரிஞ்ச விஷயம். இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்திக்கு விநாயகரை போய் வணங்கணும், அபிஷேகம் பண்ணணும். அதுவும் சந்திரகட வேலையில் பண்ணணும். அந்த விநாயகருக்கு இது பண்ணுறது சிறப்பு. அந்த விநாயகர் பெருமானும் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் அறிந்த விஷயம். நான் இங்கே என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, சதுர்த்தி அப்படின்னு அர்த்தம். விநாயகர் சதுர்த்தின்னு தான் சொல்கிறாங்க. விநாயகருடைய பிறந்த நாளுக்கு பேர் விநாயகர் சதுர்த்தின்னு பேர். அது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் விநாயகருடைய பிறந்த நாள். அதனால தான் வட மாநிலத்தில் கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு சொல்கிறோம். உலகம் முழுவதும் இல்லை, இந்த லோகமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா, அற்புதமான வைபவம். நம்ம வீட்டு மூத்த பிள்ளையை கொண்டாடக்கூடிய பர்த்டே அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி. சங்கடகட சதுர்த்தி எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது எதற்கு முக்கியம் அப்படின்னா, வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கும் நீங்கள் விநாயகரை வணங்குவது மகத்தான வெற்றியை கொடுக்கும். இதை நினைவில் கொள்ளணும். சங்கடங்களை நீப்போதால் மட்டும் சங்கடகட சதுர்த்தி தேய்பிறையில், அது அறிந்த விஷயம். சந்திரனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை குறைப்பதனால் அது சங்கடகட சதுர்த்தின்னு என்று சொல்லப்பட்டது. பொதுவாக அண்டம் முழுவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை வணங்கும் பொழுது எல்லோ விதமான தோஷங்களும் எல்லோ விதமான பாவங்களும் எல்லோ விதமான தெய்வ குற்றங்களும் நீங்குமா. தெய்வத்தை எப்படி வழிபடணுன்னே தெரியாதவனாக இருப்பான். அதனால தான் எல்லா கோயிலையும் விநாயகரை வணங்கிட்டு போனால் அவர் அந்த தோஷத்தை நீக்கிட்டு நம்மால் உள்ளப்போ நம்மால் உள்ளப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் ஒவ்வொரு மூலஸ்தானத்துலேயும் ஒவ்வொரு திருவிழா காலகட்டத்திலையும் இந்த விநாயகர் முன்னாடி வர்றது காரணம். கடந்து விநாயகர் பெருமான் எவ்வளோ கருணை உள்ளவன் தெரியுமா. உங்களுடைய தெய்வ குற்றங்களுக்கு ஆளாகாமல் பார்க்குறானா. நீ விநாயகரை பார்த்து உக்கி போடு, வணங்காமல் இரு. விநாயகர் வந்துட்டு உங்களை கடந்துட்டாலே உங்கள் தோஷத்தெல்லாம் அவர் நீக்கிக்கிறாரு. அதனால தான் அவருக்கு பேர் விக்ன விநாயகன் அர்த்தம். உங்களுடைய வினையெல்லாம் எடுத்துக்கிறனால அவருக்கு விநாயகர் என்று திருநாமம் உண்டு. இப்படிப்பட்ட இந்த விநாயகரை வளர்பிறை சதுர்த்தி, சங்கடகட சதுர்த்திக்கு எதிரி அல்ல நான். இன்றைக்கி வாழ்க்கையில் யூஎஸ்ஏக்கு விசா கிடைக்கல சார், நான் வேறு வீடு காசு பணம் இருந்து நல்ல வீடு அமையலை சார், வீடு கட்டும் பொழுது பாதியில் நிற்கிது சார், அறுவை சிகிச்சை பண்ணியும் பஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சீல் வடியக்கூடிய சம்பவம் தொடர்ந்து கொண்டே இருக்குது சார், வைத்திய செலவு ஓயலை சார், என் வீட்டில் ஏவல் பில்லி சுனி இருக்கிற மாதிரி ஃபீல் சார், ஏகப்பட்ட பரிகாரம் பண்ணிட்டேன். அம்மா கோமா ஸ்டேஜிலேயே இருக்கிறாங்க சார். அவங்களெல்லாம் என்ன வைத்தியம் பண்ணி பண்ணாலும் கொண்டு வர முடியல சார். சார் நான் காசு பணத்துக்காக என் பெத்த தாய் தந்தையை பார்க்க முடியல சார் அப்படின்னு மனம் முருகிறவங்க எத்தனையோ பேர். இவங்க எல்லோரும் வளர்பிறை சதுர்த்தி, நம்ம ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு சதுர்த்தி அன்னைக்கும் முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் சார். விநாயகருக்கு ஆலயமே தேவையில்லை. ஆத்தங்கரை குளத்தங்கரையில் விநாயகர் இருப்பானா.
அப்போது ரோட்டில் நீங்கள் போகிறப்ப எங்கேயாவது விநாயகர் இருந்தால் செல்லை இப்போ செருப்பை கலட்டுறது கூட முக்கியம் கிடையாது. செல்லை ஒரு நிமிடம் ஆஃப் செய்து விட்டு உங்களுடைய பாத கணிக்கைன்னு சொல்லக்கூடிய செருப்பை அழுத்தி விட்டு வண்டியை பிறருக்கு இடர்பாடு இல்லாமல் ஓரத்தில் நிறுத்திவிட்டு ஒரு நிமிஷம் உங்களுடைய நெத்தியை குட்டி கொண்டு விநாயகருக்கு 3 உக்கி போடுங்கள். இந்த அறிவியல் இங்கு வேலை செய்யுது. என்ன அப்படின்னா செல்லை ஆஃப் பண்ணுறப்போ அந்த புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்கலை. பாத கணிக்கைன்னு சொல்லக்கூடிய செருப்பை ஓதத்தில் போடும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அசிங்கம் நீங்கள் கால் கழுவணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கால் வழியாக தொத்தலை. வண்டியை ஓரமாக வைக்கும் பொழுது பிறருடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளவன் இப்படி வச்சுருக்கிறான் பாரு இவனா அப்படி என்ன சாமி கும்பிட்றான் அப்படின்னு அடுத்தவன் சொல்லாமல் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல 3 அறிவியலும் ஆன்மீகமும் உங்கள் ஒழுக்கமும் கடைப்பிடிறது. அடுத்து விநாயகரை நீங்கள் நெற்றியில் இப்படி குட்டி கொள்ளும் பொழுது உங்களுடைய அறிவியல் தூண்டப்படுதுன்னு சொல்லி இஸ்ரோ விஞ்ஞானி பல நூற்றாண்டுகள் கழித்து இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சான்று கொடுத்துருக்குறான். நம்ம முன்னோர்கள் அப்போயே வச்சுருக்குறாங்க. அது போக அன்றைக்கி வளர்ப்புற அப்போ நீங்கள் குட்டி கொண்டு 3 தடவை உக்கின்னு சொல்லக்கூடிய உட்கார்ந்து எழுந்திரிக்கும் பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய புத்துணர்வு வேகப்படுத்தப்படுது. காலில் இருந்து பாயக்கூடிய ரத்த ஓட்டம் மேலே இருந்து பாய்ஞ்சா ப்ரெஷர் கீழே வேகமாக, கீழே இருந்து மேலே பாய்ஞ்சா சமசீராக ரத்தம் பீச்சப்படுதுன்னு அர்த்தம் அல்லது பாயுதுன்னு அர்த்தம். அப்போ 3 தடவை குட்டி கொண்டு போகும் பொழுது மேலே சொன்னக்கூடிய தடங்கள்லாம் நீக்கிது. அப்போ சங்கடகர சதுர்த்தி எவ்வளோ முக்கியமோ அதை காட்டிலையும் வளர்ப்புறை சதுர்த்தியும் முக்கியம். சார் இதெல்லாம் விட எனக்கு ஆஃபீஸுக்கு போகிறேன், சாயங்காலம் தான் நான் வரேன், எனக்கு வேலை சரியாக பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். இன்னொரு விநாயகர் வழிபாடு முக்கில் இருக்கக்கூடிய விநாயகரை பூட்டிட்டாங்க. பூட்டின விநாயகரை நான் வணங்க மாட்டேன். வேதம் பேசுவது உகந்தது அல்ல. விநாயகரை எளிமையாக கும்பிடுவதற்கு இன்னொரு வழி சொல்லவா? அந்த விநாயகருடைய பாட்டிலே இருக்குது. கை நிறை கண்ணப்பத்தி அப்போ மட்டும் அவுள் பொறின்னா சாமி ஆனந்தாழ்வார் சாப்பாட்டுக்கு வந்துட்டாரே. அல்ல கை நிறைய கணபதி ஒரு சாணத்தையோ ஒரு கொலக்கட்டை மாவையோ ஒரு மண்ணையோ ஒரு மஞ்சப்படையோ கை நிறைய பிடிச்சா அது விநாயகராக மாறிடுதான். அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்சக்கூடிய அப்பமும் அவுள் பொரியும் படைச்சிங்கன்னா அந்த விநாயகர் மனம் கொடுத்துட்றான்னா. ஆலயத்துக்கு செல்ல முடியாதவங்கள் வேலையை விட்டு வந்தால் கொலக்கட்டை செய்வதற்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. அல்லது மஞ்சப்பிள்ளையார் பிடித்து வைத்து அருகில் இருக்கக்கூடிய கடலை மிட்டாயை வாங்கி நிவேதானம் பண்ணால் கூட விநாயகர் ஏற்றுக்கொள்வானா. ஏன்னா இன்றைக்கி அப்பம் முதற்கண்டு கடையில் கிடைக்கிது. சார் இது எதெல்லாம் வேணாம் சார். பொறிக்கடை இல்லாத ஊரும் கிடையாது, தெருவும் கிடையாது. அப்பமோடு அவுள் பொறினா அவுளும் பொறியும் வாங்கி விநாயகருக்கு படைச்சிங்கன்னா இந்த வளர்பிறை சதுர்த்தியில் நீங்கள் கோயிலுக்கு போய் 1008 சுற்றுனதை உங்கள் வீட்டிலே இந்த விநாயகர் வணங்குறாங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லி கை நிறை கணபதி அப்பமோடு அவுள் பொறி கப்பிய கரிமுகன் துதிப்போமே. முன்னோர்கள் சொல்லக்கூடிய பாட்டு எதற்காக பொருந்தும், எப்படி பொருந்தும், எவ்வாறு பொருந்துங்கிற மீண்டும் நினைவு கூர்ந்து வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகரை வணங்குங்கள். உங்கள் குலதெய்வத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தெய்வ குறைகள் நீங்கும். மனதில் ஏற்படக்கூடிய ஐயப்பாடு நீங்கும். வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். தன் குழந்தைகள் படிப்பில் சுமாராக இருக்கிறவங்களாம் வளர்பிறைக்கு அப்பமோடு அவுள் பொறி வச்சு விடும் பொழுது தன் பிள்ளைகளுடைய பறிப்பு விகிதம் மார்க்கு விகிதம் கூடும். ஆக சங்கடகர சதுர்த்தி எவ்வளோ உகந்ததோ அந்த மாதிரி வளர்பிறை சதுர்த்தியும் விநாயகருக்கு உகந்தது. இது கூடுதல் அம்சமாக சித்தி புத்தி நாங்கள் அவருக்கு 2 பொண்டாட்டி. இப்போது இது ஒரு சில விஷயங்களை பேசும் பொழுது அரட்டை அரங்க நடத்த வேண்டியதாக இருக்குது. சித்தி புத்தினா உன் புத்தியவும் உன் சித்தியவும் சரியாக வச்சுக்கணும். அதை சரியாக வச்சுக்க முடியாதுன்னா சித்தி புத்தி விநாயகரை வணங்குன்னா புரியலையா? சித்தத்தை சிவன்பால் வைத்து அப்படின்னா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சித்த அமைப்பை சிவன்பாலில் வைக்க முடியல சார். எனக்கு பல்வேறு சிந்தனையில் போய்கிட்டு இருக்குது சார். புத்தி சரியான நிலையில் இல்லை சார். தடுமாற்றமாகிட்டே இருக்குது. ஒன்றும் வேண்டியதில்லை. விநாயகருக்கு போய் குட்டி போடு. சித்தி புத்தி கணபதியா நீ குட்டி கொண்டிருந்தால் உன் சித்தத்தையும் உன் புத்தியும் தெளிய வைக்கக்கூடிய அமைப்பு வளர்பிறை சதுர்த்திக்கே உண்டு என்பதை மீண்டும் உங்களிடம் நினைவு கூர்ந்து சங்கடகரத்தை கும்பிடுங்கள். தவறு ஒன்றும் இல்லை. அது சங்கடங்களை திருக்கும். வளர்பிறை சதுர்த்தி கும்பிடுங்கள். விநாயகருடைய பிறந்த நாளை கும்பிடும் பொழுது மாறான வளர்ச்சியும் வற்றாத செல்வத்தையும் குறையில்லாத வாழ்க்கையும் குற்றமில்லாத எண்ணத்தையும் நிறைய உதவி பண்ணக்கூடிய மனத்தையும் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் என் ஆணை முகத்தான். தும்பிக்கை இருப்பவனுக்கு நம்பிக்கை உண்டு, தும்பிக்கையானை நம்புகிறவனுக்கு ஒருபோதும் குறைபாடுகள் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர், திருப்போணம் கோரக்நாத் அடிமை, ஆனந்தாழ்வார். வணக்கம்.